சீனாவுடன் நட்புறவை அமெரிக்கா விரும்புவதாகவும் அதே சமயம் அதை அழிப்பதற்கான வாய்ப்புகளும் தங்களிடம் இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். எனினும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தான் விரும்பவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அரிய வகை கனிம ஏற்றுமதி தடைகளை சீனா விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்நாட்டின் மீது 200% வரி விதிக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே-முங்குடனான சந்திப்பின் போது ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். அமெரிக்காவின் வணிக நெருக்கடிகளுக்கு சீனா பணியாத நிலையில் அதன் மீதான நடவடிக்கைகளை அறிவித்த ட்ரம்ப் அதை செயல்படுத்துவதை தொடர்ந்து தள்ளி வைத்து வருகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வலது கையில் காயம் அல்லது சிராய்ப்பு உள்ள புகைப்படங்கள் மீண்டும் வெளியாகி பேசுபொருளானது. சமீப காலமாக இதுபோன்ற புகைப்படங்கள் பலமுறை வெளியாகி அவரது உடல்நலம் குறித்த விவாதங்களை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இது நாள்பட்ட சிரை கோளாறு என்ற நோய் காரணமாகவும் ஆஸ்பிரின் மருந்து பயன்பாட்டின் காரணமாகவும் இந்த காயங்கள் ஏற்படுவதாக விளக்கமளித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய பாதிப்புகளிலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத சீனா அதுபோல் மற்றொரு கொடூரம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக உள்ளது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து தொற்று நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் எல்லைகளிலும் கடுமையான மருத்துவ பரிசோதனைகளை அந்நாடு மேற்கொண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 60 கோடி பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அதில் 1,80,000 பேருக்கு தொற்றுகள் கண்டறியப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. நியூட்ரினோ துகள்களை கண்டறிவதற்கான உலகின் மிகப்பெரிய ஆய்வகம் சீனாவில் செயல்படத் தொடங்கியது. 10 ஆண்டு உழைப்பில் தெற்கு சீனாவின் ஜியாங்மென் நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் நியூட்ரினோ ஆய்வை மிக துல்லியமாக மேற்கொள்வதற்காக உலகில் அமைக்கப்பட்ட முதல் மையம் என்று கூறப்படுகிறது. நியூட்ரினோ என்பது உலகில் உள்ள 12 நுண்துகள்களில் மிகவும் சிறியதும் எடை குறைந்ததும் ஆகும். ஒளியின் வேகத்திற்கு இணையாக பயணிக்கும் இவை உடலிலோ அல்லது பொருட்களிலோ ஊடுருவிச் செல்லும் திறன் பெற்றவை. இதன் பண்புகளை விரிவாக அறிவதன் மூலம் பல்வேறு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வாய்ப்பு ஏற்படும். செக் குடியரசில் தொடங்கப்பட்டுள்ள ஒரு அருங்காட்சியகம் அனைவரின் கவனத்தையும் பெரிதும் ஈர்த்துள்ளது. எத்தியோப்பியாவின் தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து 60 நாட்களுக்கு கடனாக பெறப்பட்ட 30 லட்சம் ஆண்டுகள் பழமையான மனித மூதாதையரின் படிமங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அரிய படிமங்கள் மனித பரிணாம வளர்ச்சி குறித்த முக்கியமான சான்றுகளை வழங்குகின்றன. ஐரோப்பாவில் முதன்முறையாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரிகளை பார்க்க ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் நியூகாசல் அணிக்கு எதிரான ஆட்டத்தின் முடிவில் லிவர்பூல் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் முதல் பாதியிலேயே நியூகாசல் அணியின் அந்தோனி கோர்டன் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இதன் காரணமாக ஆட்டத்தின் கடைசி வரை 10 வீரர்களுடன் விளையாடிய நியூகாசல் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பின்தங்கியிருந்தது. தொடர்ந்து குய்மரேஸ் மற்றும் ஒசுலா ஆகியோரின் கோல்களால் ஆட்டத்தை 2-2 என சமன் செய்தது. ஆட்டத்தின் இறுதியில் மாற்று வீரராக களம் இறங்கிய 16 வயது இளம் வீரர் நுன்மோஹா 100வது நிமிடத்தில் கோல் அடித்து லிவர்பூல் அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மகன்கள். ஒருவருக்கு தொட்டதெல்லாம் லாபம், மற்றொருவருக்கு போராடினாலும் நஷ்டம். யார் இவர்கள்? திருபாய் அம்பானியின் மகன்கள் முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் தான். உலகறிந்த தொழிலதிபர்கள். 2002ஆம் ஆண்டு திருபாய் அம்பானி இறந்துவிடவே தாய் கோகிலா பெண் 2005இல் சொத்துக்களை சகோதரர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் முகேஷ் அம்பானியின் வசம் வந்தது. அன்னையின் செல்லப்பிள்ளையான அனில் அம்பானிக்கு எதிர்கால வர்த்தகமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், எனர்ஜி உள்ளிட்ட நிறுவனங்கள் வழங்கப்பட்டன. 2 தசாப்தங்களுக்கு முன்னர் ஸ்டார் தொழிலதிபராக வலம் வந்த அனில் அம்பானி 2006ஆம் ஆண்டு ஆர்காம், ரிலையன்ஸ் எனர்ஜி நிறுவனங்களை மேம்படுத்த இந்திய பங்குச்சந்தைகளில் களமிறங்கினார்.
சாதாரண மக்கள் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்த மொபைல் போன்களை 2007ஆம் ஆண்டு வெறும் 999 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தினார். 2013இல் ஆர்காம் நிறுவனம் 500 ரூபாய்க்கு இணையதள வசதியுடன் மொபைல் போன்களை அறிமுகப்படுத்தியது. இந்த செயல் தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். 2008ஆம் ஆண்டில் அனில் அம்பானி மற்றும் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு ஏறத்தாழ 3,90,000 கோடி ரூபாய். போர்ப்ஸ் பட்டியலின்படி அப்போது உலகின் 5வது பெரிய பணக்காரராக அண்ணனும் 6வது மிகப்பெரிய பணக்காரராக தம்பியும் இருந்தனர். ஆனால் தற்போது அனில் அம்பானியின் சொத்து மதிப்பு வெறும் 8,300 கோடி. முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 9,13,000 கோடி ரூபாய். இடைப்பட்ட 20 ஆண்டுகளில் அனில் அம்பானிக்கு நிகழ்ந்தது என்ன? ஆர்காம் தன்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறியதால் எரிக்சன் நிறுவனம் நீதிமன்றம் வரை சென்றது. 3 சீன வங்கிகளிடம் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் தவித்த நிலையில் அந்த வங்கிகளுக்கு பணத்தை செலுத்த இங்கிலாந்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அனில் அம்பானி குழும நிறுவனங்கள் 17,000 கோடி ரூபாய் கடன் முறைகேடு செய்ததாக சமீபத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அனில் அம்பானி ஆஜரானது. இப்படி அவரின் நிறுவனங்களில் அடிமேல் அடி விழுந்தது சரிவுக்கு காரணமானது. அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வந்தாலும் துவண்டு போகாமல் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தால் துளிர்த்து வருகிறார் இந்த ஸ்டார் தொழிலதிபர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. உள்நாட்டு பொருட்களை வாங்குவதே ஒவ்வொரு இந்தியரின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மாருதி நிறுவனத்தின் முதல் மின்சார காரான ஈவிட்டாரை குஜராத்தில் அறிமுகப்படுத்தி பிரதமர் பேசினார். ஜப்பானிய நிறுவனத்தின் காரை இங்கு உற்பத்தி செய்து அந்நாட்டுக்கே திரும்ப ஏற்றுமதி செய்வது இந்தியா மீதான உலகின் நம்பிக்கையை காட்டுவதாக பிரதமர் தெரிவித்தார். யார் பணத்தை முதலீடு செய்தாலும் பொருட்கள் இந்தியர்களால் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதே தனது இலக்கு என்றும் பிரதமர் கூறினார். உலகமே தற்போது இந்தியாவின் மீது பார்வையை திருப்பி உள்ளதாகவும் இதை ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான வாய்ப்பாக கருதி முன்னேற வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். எந்த மாநிலத்தில் முதலீடு செய்வது என வெளிநாட்டு நிறுவனங்கள் குழம்பும் அளவுக்கு ஒவ்வொருவரும் நல்ல வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்தங்கள், கொள்கைகள், நல்ல நிர்வாகத்தை மாநிலங்கள் வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பீகாரில் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டுள்ள நிலையில் அதில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோரும் பங்கேற்றனர். நாளைய பேரணியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் யாத்திரையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். செப்டம்பர் 1ஆம் தேதி இப்பயணம் நிறைவடைகிறது. இந்திய பொருட்களுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்கா நெருக்கடி தந்து வரும் நிலையில் அதை ஏற்க இந்தியா மறுத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து 25% கூடுதல் வரி இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த அறிவிப்பு ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆனால் இதுபோன்ற வரி நெருக்கடிகளுக்கு அடிபணியாமல் அதை எதிர்கொள்வதற்கான வலிமையை இந்தியா அதிகரித்துக் கொண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பல நாடுகள் பொருளாதார சுயநலத்துடன் செயல்படுவதாகவும் அதிலிருந்து இந்திய மக்களை தங்கள் அரசு காப்பாற்றும் என்றும் பிரதமர் கூறினார். அமெரிக்கா ஏற்கனவே 25% வரி விதித்துள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கு செல்லும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட உதயகிரி, ஹிமகிரி என்ற 2 போர் கப்பல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதிநவீன வசதிகள் கொண்ட இந்த 2 கப்பல்களும் இந்தியாவின் கடல் பகுதி வலிமையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசின் ப்ராஜெக்ட் ஏ திட்டப்படி இந்த 2 கப்பல்களும் மும்பை மற்றும் கொல்கத்தாவில் கட்டுமானம் செய்யப்பட்டன. எதிரிகளின் ரேடாரில் சிக்காமல் சென்று தாக்கும் வலிமை இக்கப்பல்களின் சிறப்பம்சம். இந்திய பாதுகாப்புத் துறையை தன்னிறைவு அடைய செய்யும் திட்டங்களில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தான் RSS பாடல் பாடியதால் யார் மனதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார்.
தான் ஒரு உண்மையான காங்கிரஸ்காரன் என்றும் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை அவ்வாறே இருப்பேன் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அண்மையில் DK சிவகுமார் RSS பாடல் ஒன்றை பாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் கட்சி மாறுவாரா என்ற கேள்விகளும் எழுந்தன. இந்நிலையில் அவர் விளக்கமளித்திருக்கிறார். இந்திய மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் நோய் தொற்றுகளின் விகிதம் மிக அதிகமாக உள்ளதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதன்படி ஒவ்வொரு 1000 நாட்களுக்கும் சுமார் 9 நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக பிறந்த பச்சிளம் குழந்தைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இந்த விகிதம் மிக அதிகமாக உள்ளது. இந்த நோய் தொற்றுகளை தடுக்க சரியான தரவுகளும் கொள்கைகளும் தேவை என ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவு காரணமாக முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளது. வர்த்தக நிறைவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 849 புள்ளிகள் சரிந்து 80,786 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 255 புள்ளிகள் இறங்கி 24,212 புள்ளிகளில் முடிவடைந்தது. அமெரிக்காவின் கூடுதல் 25% வரி விதிப்பு நாளை முதல் அமலுக்கு வரும் நிலையில் சந்தைகள் சரிந்ததாக கூறப்படுகிறது.